கடையிலேருந்து மெகந்தி வாங்கி வைக்காம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு வச்சு பாருங்க, நீங்களே அசந்து போயிடுவீங்க. இது சவக்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு மெகந்தி வச்சா கூட ஒரே நாளில் அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ஒரு மாதம் ஆனால் கூட அழியாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நாம் இதுக்காக 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த காஞ்சு போன பகுதி அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியாக இருக்கக்கூடிய உள் பகுதி நமக்கு தேவை கிடையாது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய காஞ்சு போன பகுதி மட்டும் நமக்கு போதும். இப்போது 4 வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மேல் தோல் மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்காவது இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல கலர் வரும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள். டெய்லி சமையல் பண்ணும்போது வரக்கூடிய இந்த தோலையே நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது காஞ்சு காஞ்சு அப்படியே இருக்கும். நம்ம என்றைக்காவது செய்கிறோம் அப்படிங்கிற டைமில் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தூள் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தூள் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும், ஆனால் இது கொதிச்சிச்சு அப்படின்னா நல்லா சூப்பரான ஒரு கலர் வரும். இந்த கலர் வரும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போது வெங்காயத்தோட தோல் நல்லா சூடாகிட்டே இருக்கும்போது ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்காக அதிகமான தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பயன்படுத்த போகிறது பார்த்திங்கன்னா உப்பு தான். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தூள் உப்பு. இந்த தூள் உப்பில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதும். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடையிலேருந்து நம்ம ஒரு மெகந்தி வாங்கி வச்சா கூட இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு செவந்து வரவே வராது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல டார்க்காக நமக்கு நல்லா செவந்து வரும். இப்போ நம்ம அடுத்ததாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஜீரகம்தான். ஜீரகத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கையில் போடும்போது இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சி வரும்போதே இந்த தண்ணியில் நல்ல கலர் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணியோட கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் வந்திருக்குது அப்படின்னு. இதை நம்ம கடைசியாக ஊற்றி எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் இறங்கி இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு ஆறி போயிருக்குது. நான் கீழே வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து இந்த தண்ணியை மட்டும் தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோட கலர் எப்படி டார்க்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வெங்காயத்தில் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு டார்க்கான கலர் கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கலாம். இந்த தண்ணி நம்ம ஒரு தடவை காய்ச்சி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா குங்குமம் தான். கடையிலேருந்து நம்ம பேக்கெட் குங்குமம் கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் சாமிக்கு வச்சுக்கக்கூடிய குங்குமம் இருந்தால் அதுவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ குங்குமத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்ச தண்ணியிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னா கலர் நிற்காது. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை இருக்கு இல்லைங்களா, அந்த எலுமிச்சையில் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும். அந்த ஜூஸ் மட்டும் நம்ம இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கணுங்க. இந்த ஜூஸை நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கலர் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக நாட்களுக்கு கையில் அழியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த எலுமிச்சை சாறையும் சேர்த்து பிழிஞ்சு ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குங்குமத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கரெக்டாக வர அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. கையில் நான் ஏற்கனவே ஒரு பென்னு வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனில் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அல்லது டக்குன்னு நீங்கள் அப்படியே போடுவீங்க அப்படின்னா வரைஞ்சி வைக்காமல் அப்படியே கூட போட்டுடலாம். இப்போ நான் கையில் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்தேன். ஒரு பட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமான தென்னந்துடைப்ப குச்சி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கக்கூடியதுக்கு மேலே அந்த பட்ஸை வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ நாம் குங்குமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய மருதாணி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த மருதாணி பவுடர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எது நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல சூப்பரான கலர் கிடைக்குங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பட்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு கோன் மாதிரி ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை நல்லா மடித்து விட்டுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேக் பண்ணி விட்டுட்டு முனையில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டு ஒரு கோன் ஷேப்பில் கூட எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி வச்சா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கோன் பேப்பரை நம்ம வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் நான் வச்சுக்கல. அப்படியே நான் வந்து இந்த மாதிரி குச்சியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலலாம் வச்சு முடிச்சிடலாம். நம்ம மருதாணி வைக்கிற அளவுக்கு நமக்கு டைமும் எடுத்துக்காது. நம்ம மருதாணி வச்சோம் அப்படின்னா மினிமம் நம்ம 1 மணி நேரம் வச்சா நல்லா கலர் பிடிக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு டைம் எடுத்துக்காது. நம்ம ஃபேன் காற்றுல கையை வச்சுருந்தாவே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கை நல்லா காஞ்சி வந்துடுங்க. நான் போட்டிருக்கக்கூடிய டிசைன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு டிசைனில் போட்டுக்கோங்க. இந்த டிசைனை தான் போடணும் அப்படிங்கிற கம்பல்சரிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் எவ்வளோ டிசைன் வேணாலும் நமக்கு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம மருதாணி வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மருதாணி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுது, மருதாணியை அரைக்கும் போது தண்ணி அதிகமாகிடுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா மருதாணி நம்ம இலை பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே இலையை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கும். அந்த டைமில் நமக்கு தண்ணி அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு, அரிசி மாவு அல்லது மைதா மாவு ஏதாவது ஒரு மாவில் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு வகைகளெல்லாம் அதிகப்படியான தண்ணி குடிக்கும், நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம மாவு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். இதுவே நீங்கள் நிறைய மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் வந்து ஒட்டாது. அதனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா மாவு சேர்த்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு மருதாணி வைக்கிறதுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்தே ஒரு பேக்கெட் மருதாணி பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. எந்தெந்த டைம்லலாம் மருதாணி அரைக்கிறீங்களோ அந்த டைமில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மருதாணி பவுடர்லேயே ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போது நமக்கு தண்ணி அளவு கரெக்டாக வரும். கடையிலேருந்து மெகந்தியே வாங்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் மெகந்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் அவங்க பார்த்திங்கன்னா மருதாணியெல்லாம் கையில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால அதிக நேரம் கையில் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க கையில் வச்சு அது ஒரு 2 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளே காஞ்சு போயிடும். அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தோன்னா சூப்பராக செவந்து வந்துடுங்க. இப்போ நான் கையில் வச்சு 2 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து ஃபேன் காற்றுலேயே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் ஆறும்போது அந்த தண்ணியே இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டார்க் கலர் வந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும்போது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் தூங்கும்போது வச்சிங்கன்னா கலர் கொஞ்சம் அப்படி இப்படி கலைஞ்சிச்சு அப்படின்னா கை ஃபுல்லாக அப்பிக்கும். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக வச்சு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்கல. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடித்து வச்சு காஞ்சு ஆச்சு. எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதிக நாட்களுக்கு அழியாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கல் லீவு முடிகிறதுக்குள்ளேயாவது இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. செஞ்சு வச்சுட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.